أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று 15ஆம் தராவீஹை நிறைவு செய்து 18 ஜுசுக்களை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் ஃபுர்கான் என்ற சூராவின் 63வது வசனங்களிலிருந்து அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று துவங்கி ரஹ்மானுடைய அடியார்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்ற அடியார்களுடைய தன்மைகளை விவரிக்கின்றார். வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, ரஹ்மானாகிய அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற அடியார்கள் ஹௌனா பணிவாக நடப்பார்கள், அதாவது பணிவை மேற்கொள்வார்கள், பெருமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்: وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. அறிவியினர்கள், அந்த அளவுக்கு அறிவு இல்லை, ஒரு மாதிரியா பேசுறவங்க, இந்த மாதிரி அறிவியினர்கள் அவர்களிடத்தில் உரையாடினால் நல்ல வார்த்தையை தீங்கற்ற சலாமன் அப்படின்னா இந்த இடத்துல சலாம் சொல்லிட்டு போறது இல்லை. சில பேருக்கு இஸ்லாம் அலைக்கும் கோவம் வந்துடும், என்ன அப்ப என்ன அறிவு கட்ட நினைக்கிறான்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அறிவு கட்டவர்கள் பேசினால் காலு சலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு இருக்கு. அதுக்கு நேரடியா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருந்தா திடீர்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே அறிவு கட்டவங்க, நம்ம பாட்டுக்கு அறிவு கட்டதனமா பேசிட்டே இருக்கும்போது அப்படிங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரணும், அப்ப என்ன அறிவு கிட்ட சொல்றியாரான்னு சட்டை விடுவாங்க. இன்னும் அப்ப அந்த இடத்துல சலாமன் என்பதற்கு என்ன அப்படின்னா, சாந்தமான வார்த்தைகளை சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படித்தான், இவங்களுக்கு சலாம் சொன்னாலும் சட்டைக்கு வருவாங்க அப்படின்னு தீங்கற்ற சமாதானமான சொற்களை கூறி கண்ணியமாக விலகி சென்று விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்: ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், ரப்பே நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இன்னும் அதற்கு முன்பு சொல்கின்றான்: யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவுகளை அவர்கள் எவ்வாறு கழிப்பார்கள் என்றால் சஜிதா செய்தவர்களாக, நின்றவர்களாக இரவுகளை கழிப்பார்கள். இன்னும் அல்லாஹ்விடத்தில் இரவை சஜிதாக்களிலும் நின்ற நிலையிலும் கழித்து விட்டு ரப்பே எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து விடுவாயாக என்று துஆ செய்வார்கள். மேலும் நரகத்தை பற்றி அவர்கள் சொல்வார்கள்: இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா, ரப்பே அந்த நரகம் எப்படிப்பட்டது என்றால், அந்த நரகத்தில் சிறிது நேரம் தங்குவதாக இருந்தாலும் சரி, நிலையாக அது தங்குமிடமாக மாறினாலும் சரி, ரப்பே அது மிக கெட்டது. கொஞ்ச நாள் கூட அங்க எங்களால, கொஞ்ச நேரம் கூட எங்களால அங்க இருக்க முடியாது ரப்பே.
அந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள், துஆ செய்வார்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன இதா அன்ஃபகு, இன்னும் அவர்கள், அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் செலவு செய்தால், எந்த தேவைக்காக வேண்டி அவர்கள் செலவு செய்தாலும், லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, இன்னும் ஒரேடியாக குறைத்தும் கொள்ளவும் மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வீண் விரயம் எடுத்து தள்ளுறது, சேர்த்து வச்சு சொந்த புள்ள செலவு பண்றது, இப்படியும் வீண் விரயமும் அள்ளி வீசுறதுன்னு சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்றது, அப்படியும் செலவு செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, அதற்காக ஒரேடியாக பிடித்து வைத்துக் கொண்டும் இருக்க மாட்டார்கள், வகான பைன ஸாலிக கவாமா, அவர்கள் செலவு செய்வது என்பது இந்த இரண்டு நிலைக்கும் நடுவில் நடுநிலையாக அவர்கள் செலவு செய்வார்கள். இது யாருடைய அடையாளம் என்றால், அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்றவர்களுடைய அடையாளம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்றவர்களுடைய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் நியாயமாக செலவு செய்வார்கள். அவர்களுடைய நியாயமான தேவைகள் எல்லாம், அவருடைய குடும்பத்தார்கள் மனைவி மக்களுடைய நியாயமான தேவைகள் அப்படின்னு அர்த்தம், அதெல்லாம் வேண்டும் தான். அப்படிப்பட்ட தேவைகள் நிறைவேறக்கூடிய அளவிற்கு செலவு செய்வார்கள். அவர்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் கூட நிறைவேறாத அளவிற்கு கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். அதற்காக வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள். அதாவது சிக்கனமாக செலவு செய்வார்கள். சிக்கனம் என்றால் என்ன? கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது, வீண் விரயமும் செய்யக்கூடாது, நடுநிலையாக இருப்பதற்கு பெயர்தான் சிக்கனம். இப்படி வாழ்க்கையில் சிக்கனத்தை மேற்கொள்வது என்பது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களின், ரஹ்மானுடைய நெருக்கம் பெற்றவர்களுடைய நல்ல பண்பு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே சிக்கனமாக இருப்பதற்கு பயப்படக்கூடாது. சிக்கனமா இருந்தா நம்மள கஞ்சன் சொல்லி கஞ்சனாத்தான் இருக்கக்கூடாதே தவிர சிக்கனமாக செலவு செய்யலாம். சரி, சிக்கனமாக செலவு செய்வது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, தேவையான இடத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கவனமாக செலவு செய்வதற்கு பெயர் சிக்கனம் என்று சொல்லப்படும். இது நல்ல அடியார்களுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா பாராட்டி பேசுகிறார். எனவே சிக்கனமாக இருப்பதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இது நல்லவர்களுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் இப்படி சொல்வான், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வதை சர்வசாதாரணமாக நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஏன் வீண் விரயம் செய்யக்கூடாது தெரியுமா? வீண் விரயம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? சாதாரணமா நினைச்சிருக்கோம். கல்யாணமா செலவு பண்றது, இஷ்டத்துக்கு செலவு பண்றது. ஆனா துவா மட்டும் செய்ய சொல்லுவாங்க, பரக்கத்துக்கு துவா செய்யுங்க, பரக்கத்துக்கு துவா செய்யுங்க. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை குறித்து 2 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. ஒன்று, பரக்கத்துக்கு துவா செய்யறாங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் தஆலா பெண்ணுக்கும் பரக்கத் செய்வானாக, ஆணுக்கும் பரக்கத் செய்வானாக என்று தம்பதியர்களுக்கு பரக்கத்தை வேண்டி துஆ செய்த நபி அவர்கள், திருமணத்தில் பரக்கத் எங்கு இருக்கிறது? எப்படி திருமணம் செய்தால் அந்த துஆ கபூல் ஆகும்? வெறும், அதாவது 2 விஷயம் இருக்கு இஸ்லாத்துல. வெறும் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிடாது, முயற்சியும் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் +2 படிச்சுட்டு இருக்கிறாரு, 10th படிக்கிறாரு, இல்ல காலேஜ் லாஸ்ட் இயர், என்ன செய்யணும்? பாஸ் ஆகணுமா இல்லையா? துஆ செய்யுங்க, பாஸ் ஆகிறதுக்கு துஆ செய்யுங்க. படிக்க மாட்டேங்கிறாரு, பாஸ் ஆயிடுவாரா? ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, ஆனா துஆவே செய்ய மாட்டேங்கிறாரு. சந்தேகம் தான். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும்ல. முன்னாடி படிச்சுட்டு போயிருப்பாரு, அங்க போய் உட்கார்ந்தா எல்லாம் மறந்துடும். அப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் வேண்டும், முயற்சியும் இருக்கணும். ஒருத்தர் துஆ செய்யறாரு, முயற்சி செய்யல, வெற்றி பெறுவது சிரமம். ஒருத்தர் முயற்சி செய்யறாரு, துஆ செய்யறது இல்ல, வெற்றி பெறுவது சிரமம். வெற்றி பெற்றாலும் பெருமை வந்துடும். நான் முயற்சி பண்ணேன், நான் பெரிய அறிவாளி, பாஸ் ஆனேன், அல்லாஹ் கொடுத்தான்னு சிந்தனை வராது. துஆ செஞ்சு அவர் போய் பாஸ் ஆயிருந்தா என்ன சிந்தனை வரும்? நானும் முயற்சி பண்ணேன்,
நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா முயற்சி பண்ணவங்களை சில பேர் ஃபெயிலா கூட ஆயிட்டாங்க. காரணம் என்ன? அவங்க பார்க்காத இடத்துல கரெக்டா கொஸ்டின் வந்துருச்சு. ஒரே ஒரு பக்கத்தை பார்க்காம போயிட்டான். 100 பக்கத்துல 99 பக்கம் பார்த்துட்டாரு, ஒரு பக்கம் பார்க்கல, கரெக்டா கொஸ்டின் அங்க வந்துருச்சு. அப்ப நான் 90 பக்கம் தான் பார்த்தேன், நான் 80 பக்கம் தான் பார்த்தேன். ஆனா நான் பார்த்த என் டெஸ்ட்ல எல்லா இடத்துலயும் கரெக்டா கேள்வி வந்துருச்சு. நான் 100 மார்க் எடுத்தேன் அப்படின்னா இது யாருடைய கிருபை? அல்லாஹ்வுடைய கிருபை. அப்ப ரெண்டுமே இருக்கணும். அப்ப நிக்கால பரக்கத்துக்கு துவா செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பரக்கத்தான நிக்கா எது தெரியுமா? ஆமமுன் நிக்காஹி பரக்கத்தன். ஆஹா, ஆமமுன் நிக்காஹி பரக்கத்தன். நிக்காவிலேயே மிகப்பெரிய அருள் வளம் ஆமம் என்று சொன்னால் மிகவும் அருள் வளம் நிறைந்த திருமணம் எதுவென்றால் ஐசர் ஹோம், செலவில் குறைந்த செலவில் நடந்தது அந்த திருமணம் தான் ஆமமுன் நிக்காஹி பரக்கத்தன், மிகவும் பரக்கத்தான திருமணம். நாம் என்ன நினைச்சிருக்கோம் தெரியுங்களா? பயங்கர கிராண்டா நடந்தா கல்யாணம் அந்த மாதிரி நடத்துங்க, பயங்கரமான கல்யாணம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதெல்லாம் பயங்கரமான கல்யாணம் இல்ல. சிம்பிளா எந்த அளவுக்கு நீங்க செலவை சிக்கனம் பண்றீங்களோ, செலவை சிக்கனமா எந்த அளவுக்கு எந்த திருமணத்தில் நடக்குதோ அதுதான் பயங்கரமான அருள்வளம் நிறைந்தது என்று சொல்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்? பெரிய மண்டபம் பார்த்தாலே பெரிய தியேட்டருக்குள்ள போற மாதிரி இருக்கு, எங்க போய் உட்காந்துருக்குன்னு தெரியல, கும்பு பாட்டு மியூசிக் எல்லாம் போட்டு இப்படி பெரிய மண்டபம். எவ்வளவுங்க? எல்லாரும் கேட்பாங்க, எவ்வளவுங்க வாடகை? 10 லட்சமா 10 லட்சமானு எல்லாம் பேசிக்கிடுவாங்க. இப்படி பேசுறாங்க. பயங்கரமான சாப்பாடு இல்ல, எத்தனை வகை இல்ல, எத்தனை அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை நம்ம பயங்கரமான நிக்கான்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எது சிம்பிளா நடக்குதோ அதுதான் அருள் வளம் பரக்கத்தான திருமணம். பத்திரிகை, அல்லாஹு அக்பர். தயவு செஞ்சு சொல்றேன், கண்ணியத்திற்குரிய செஞ்சு கூட கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, தயவு செஞ்சு பயங்கர காஸ்ட்லியா பத்திரிகை அடிக்காது. அந்த பத்திரிகை 50 ரூபா 100 ரூபா இருக்கும் போல, ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். இந்த காலத்துல இருந்து மறந்துடுவாங்க கல்யாணம். பத்திரிக்கை கொடுத்தாதான் என்ன செய்யும், நினைவு இருக்கும். இல்ல சில பேர் பத்திரிக்கை கொடுத்தாதான் வர போகணும்ன்ற நினைப்புல எல்லாம் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வாயில தோண நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்ம நிக்காக்கு வரணும், அதனால என்னதான் கொடுத்தா அவனை பத்திரிக்கை சிம்பிளா கொடுங்க, தயவு செஞ்சு சிம்பிளா அடிங்க. அந்த பத்திரிகையில அடிச்சு காசை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என்ன செய்ய போறோம்? கடைசியில கொண்டு போய் மாட்டுக்கு தான் போடுறாங்க, இல்ல காயில கடையில தூக்கி போய் போடுறாங்க. அதுல பிஸ்மில்லா பிஸ்மில்லா பதிவு செஞ்சிருக்கு, கீழே போகுது, மண்ணுக்கு போகுது. எந்த இதுக்கும் எவ்வளவு டெக்கரேஷன்றீங்க. சில பேரு யாருக்கு போய் கொடுக்குறாங்களோ அவங்க பெயரை கோல்டு கலர்ல பிரிண்ட் பண்ணி அப்படியே கண்ணாடியிலேயே பிரிண்ட் பண்ணி, எதுக்குங்க? எவ்வளவு காசு? என் கையில எழுதுனா என்ன? கணியத்துக்குரிய எனவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு பண்ணாங்க. நம்ம செலவு பண்ண வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எங்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பெற்றோர்களுக்கு செலவு செய்யுங்கள், ஏழைகளுக்கு செலவு செய்யுங்கள், அனாதைகளுக்கு செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆயத் இறக்குறான். எங்க செலவு செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதல்ல பெற்றோர்களுக்கு தாராளமா செலவு செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு தாராளமா செலவு செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்யுங்க, அனாதைகளுக்கு செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. செலவு செய்யக்கூடிய இடங்கள் எவ்வளவு இருக்கிறது. பத்திரிகையில பெரிய மண்டபங்கள்ல, இங்க சுத்தி மண்டபங்கள் இருக்குது, கிறிஸ்தவர்கள் கட்டிய மண்டபம், லட்சக்கணக்கில் சேர்த்து வாயை கட்டி வயிற்ற கட்டி பல வருடமோ சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் மொத்தமா என்ன செஞ்சுறாங்க, அவங்க கையில கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கணியத்திற்குரியவர்களே, எனவே தயவு செய்து சிம்பிளாக திருமணத்தை நடந்துங்க. ஒரு திருமணத்தை பத்தி கேள்விப்பட்டோம், உண்மையில நடந்ததுன்றாங்க. பல ஐட்டங்கள், பல ஐட்டம். எந்ததுன்னா சில ஐட்டத்தை கொடுக்கறதுக்கு மறந்துட்டாங்க, அவ்வளவு ஐட்டம். கல்யாணம் முடிச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, பார்த்தா தேசா காடை பொரிச்ச காடை அப்படியே இருக்கான். எத்தனை ஐட்டத்தை வைக்கிறது? அது பொரிச்ச காடையை அப்படியே மறந்தாச்சு. ஒரு ஆளு கூட சப்ளை பண்ணல, மொத்தத்தையும் காவால கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அத்தனை ஐட்டம் மறந்தே போச்சு. காடை இருக்கிறத பொரிச்ச காடையை கொடுக்கறதுக்கு எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னா எத்தனை ஐட்டம் இருக்கு, அது மறந்து போச்சு. இப்படிப்பட்ட திருமணங்களில் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுகின்றான். கணியத்திற்குரியவர்கள், எனவே முடிந்தவரை அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு யுக்வான ஷயாத்தீன், இப்படிப்பட்ட தீன் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். ஏன் ஷைத்தானின் சகோதரர்கள் சொல்றான்? இதுக்கு விளக்கம் போடுறாங்க தஃசீர்ல. ஷைத்தான் என்ன பண்றான்? ஷைத்தானின் சகோதரன், ஷைத்தானுக்கு அண்ணன் வச்சுக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்?
அவனும் சைத்தான் அர்த்தம். அதான அர்த்தம். சைத்தானுடைய தம்பினா அவனும் சைத்தான் அர்த்தம். ஏன் வீண் விரயம் செய்பவர்களை ஏன் சைத்தான் நல்லா சொல்றான் அப்படின்னா, சைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, தனக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை, தனக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியை அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் செலவிடுகிறான். அதான சைத்தான். இந்த ஆளும் வீண் விரயத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த பணத்தை, அவன் அல்லாஹ் கொடுத்த சக்தியை அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் செலவு செய்யறாரு. இதே போன்று இவரும் அல்லாஹ் கொடுத்த காசு பணத்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தில் செலவு செய்கிறார். எனவே இவருக்கும் ஷைத்தானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எனவேதான் வீண் விரயம் செய்பவர்கள், அதிலும் குறிப்பாக எங்கு செலவே செய்யக்கூடாதோ அங்கு செலவு செய்தால் அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது. அவர்களைத்தான் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களையும் கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த செலவு பண்றேன்னு இது பண்ணலாம கூடாதான். சிக்கனம் என்பது எப்பொழுதும் கவனத்தில் இருக்க வேண்டும். அதற்காக கஞ்சனாக இருக்க சொல்லல. கஞ்சர்கள் யாரு, சிக்கனமா செலவு பண்றவங்க யாரு அப்படின்னா, அதாவது ஏழை எளியோர்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு பேர் தான் கஞ்சம், கஞ்சன் சொல்லுவாங்க. அதாவது சிக்கனம் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஏழைகளுக்கு உதவுவதற்கு, தேவை என்று வருபவர்களுக்கு உதவுவதற்கு, தாராளமாக உதவுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை சிக்கனமாக ஆக்கிக் கொண்டவர்கள். சிக்கனமாக ஏன் இருக்க வேண்டும்? 3 காரணங்கள் சொல்றாங்க. அதில் முதல் காரணம், சிக்கனமாக இருந்தால்தான் தன்னிறைவோடு வாழ முடியும். அப்படின்னு அர்த்தம். சிக்கனமாக இருந்தால்தான் எப்படி வாழ முடியுமா? தன்னிறைவோடு. அப்படின்னு அர்த்தம், நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதுங்க, யாருக்கிட்டே போய் கையேந்த வேண்டிய அவசியம் சிக்கனமா இருக்கவங்க வராது. அதாவது சிக்கனமாக இருந்தால் கண்ணியமாக வாழலாம். சிக்கனமாக இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். சிக்கனமாக இருந்தால் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய மோசமான நிலையில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்து வாழலாம். யாரிடத்தில் போய் நிற்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வராது. யாருக்கு? சிக்கனமாக வாழக்கூடியவர்கள். அப்ப முதல் பாயிண்ட் என்னதுங்க? சிக்கனமா வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? தன்னிறைவான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை வாழ. நம்முடைய வருமானம் என்ன? அப்ப நம்ம என்ன செலவு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும்? இன்னைக்கு வருமானத்தை தாண்டிய செலவுகள். இவங்க செலவு பண்ணி முடிச்சிருவாங்க, அடுத்த மாசம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. முன்னோர்கள்லாம் வரக்கூடிய வருமானத்தை வருங்கால தேவைக்கு எடுத்து வைப்பாங்க. இன்றைய இளைய தலைமுறை வருகின்ற வருமானத்தை இன்னைக்கு செலவு பண்ணிடலாம். என்ன விளங்குதுங்களா? அவ்வளவு செலவு. அதாவது அழகா சொல்லுவாங்க, இப்படி நாளைய வருவாயை இன்றே தீர்ப்பவன். நாளைய வருவாயை இனிமேல் தான் சம்பாதிக்க போறாரு, ஆனா காலி இப்பவே பண்ணிட்டாரு, இவனுக்கு கடனாளி என்று சொல்லப்படும். நாளைய வருவாயை இன்றே செலவு செய்து தீர்த்தவன் கடனாளி. ஆனால் நாளைய தேவைக்கு இன்று சேமிப்பவன் அறிவாளி. விளங்குங்களா சொல்றது? மீண்டும் சொல்கிறேன், நாளைய வருவாயை இன்றே செலவு செய்து தீர்ப்பவன் கடனாளி. நாளைய தேவைக்கு இன்று சேமித்து வைப்பவன் அறிவாளி என்று சொல்வார்கள். இதே போன்று இப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையற்ற பொருளை வாங்கினால், தேவையற்ற பொருளை எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க திடீர்னு பாக்குறீங்க ரொம்ப சீப்பா கிடைக்குது, 100 ரூபாய் பொருள் எவ்வளவு கிடைக்குது? 50 ரூபாய் கிடைக்குது. இப்ப என்ன செய்வோம்? உடனே வாங்கிட வேண்டியது, வாங்கக்கூடாது. 100 ரூபாய் பொருள் 50 ரூபாய்க்கு கிடைச்சாலும் சரி, இந்த பொருள் எனக்கு தேவையான பார்க்கணும். இவர் என்ன செய்வாரு? 100 ரூபாய் பொருள் 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல சும்மா வச்சிருப்பாரு. 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும். அப்புறம் என்ன செய்வாங்க? திடீர்னு வீடு கிளீன் பண்ணுவாங்க. ஏங்க இதெல்லாம் தேவையில்லைங்க, ரொம்ப நாளா இருக்கு, கடையில போய் போட்டுருக்காரு. காயலாங்கடைக்கு போனா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்களா பொருள், அது எவ்வளவுக்கு போகும்? 50. உலகத்துல எல்லா பொருளும் ஏறிக்கிட்டே போதுங்க, காயலாங்கடையில மட்டும் ஏறவே மாட்டேங்குது ரேட்டு. எவ்வளவு பொருள் கொண்டு போனாலும் 100 ரூபாய் கொடுக்குறேன், எவ்வளவு பொருள் கொண்டு தட்டினாலும் 200 ரூபாய் கொடுக்குறான். அவங்க கடையில மட்டும் ரேட்டு ஏறவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்ப நம்ம நினைக்கிறோம் 100 ரூபாய் பொருள் 50 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னு. ஆனா அது கடைசியில காயலாங்கடைக்கு போகும்போது எப்படி போதுங்க? 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இடம் போட்டு வாங்குறாங்க. அப்ப இது தேவையா? இப்படிதான். அதனாலதான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பொருளை வாங்குபவன், தேவையில்லாத பொருளை வாங்குபவர்கள் ஒரு நாள்
தேவையான பொருளை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஏன் காரணம் என்ன? தேவையில்லாத பொருளை வாங்கி குடிச்சாங்க, தேவையில்லாத செலவு பண்ணாங்க. இப்படிப்பட்டவர்களின் நிலை என்னவாகும்? தேவையான பொருளையே விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சொந்த வீட்டை விட்டுறாங்க. வாழ்வதற்காக வேண்டி வாங்கிய வீடை விற்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தேவையில்லாத பொருளை வாங்கி குடிச்சாங்க, தேவையில்லாத செலவுகள் பண்ணாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா நிலையிலும் சற்று நிதானிக்க வேண்டும். இப்படி நிதானித்து சிக்கனமாக செலவு செய்வது என்பது அது வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ரஹ்மானுடைய அடியார்களின் பண்பு. அப்ப முதல்ல சிக்கனமாக இருப்பது எதற்காக? நான் கண்ணியமாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும். இரண்டாவது, சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? பிறருக்கு உதவுவதற்கு, தான தர்மங்கள் செய்வதற்கு, நல்ல அமல்கள் செய்வதற்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட கொடை வள்ளன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய கொடை வள்ளல், அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி ஒரு வரலாறு வருது. ஒரு ஏழை சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப ஏழ்மை இருக்கு யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்பாங்க ஏழைகள். வந்து கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, உஸ்மானுடைய வீட்டுக்கு போங்க, உஸ்மான் நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த ஏழை போய் வாசல்ல போய் நின்று கதவை தட்டுறாரு. கதவை தட்டலான்னு நிக்கிறாரு. உள்ள சண்டை போடுற சவுண்ட் கேக்குது வெளியில. எங்க உஸ்மானுக்கும் மனைவிக்கும் சண்டை. என்ன சண்டைன்னு பார்த்தா, விளக்கு எரிக்கக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல, திரி, அதை கொஞ்சம் நல்ல தூண்டி வச்சுட்டாங்க. அது பாட்டுக்கு வேஸ்டா என்ன செய்யுது? எரியுது. இப்ப நம்ம வீட்டுல 2 டியூப்லைட் போட வேண்டிய இடத்துல 4 டியூப்லைட்டை போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இல்ல தேவையில்லாம ஒரு ரூம், அந்த ரூம்ல யாருமே இல்ல, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கண்டுக்கிறதே இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கண்டிக்கணும். ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஃபேன் வேஸ்டா ஓடுச்சுன்னா திட்டுவாங்க. இன்னைக்கு யாரும் திட்டுறதுக்கே ஆள் இல்ல. தேவையில்லாம லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்ரூம் போயிட்டு வராங்க, அவ்வளவுதான், நைட்டு ஃபுல்லா எரியுது. காலையில பதிலுக்கு போய் பார்த்தா லைட் எரிஞ்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா, திட்டுறதுக்கு ஆளே இல்லை. இங்க உஸ்மானை திட்டிட்டு இருக்காங்க மனைவியை, தேவையில்லாம எதுக்கு விளக்க எரிச்சான்னு. இவர் பார்த்தாரு, யாருலாம் விளக்கு எரிச்சதுக்கே திட்டுறார மனைவிய, நான் போய் காசை கேட்டா எதுக்கு காசு என்னத்துக்குன்னு கேட்பாரு, திட்டு வாங்க முடியாதுன்னு கம்முன்னு வந்து பள்ளியில வரலான்னு உட்காண்டான். ரசூல்லா பார்த்தாங்க, என்ன போனீங்களா, காசு கிடைச்சிச்சான்னு. ரசூல்லா போனேன், மனைவியை திட்டிக்கிட்டு இருந்தாரு, விளக்கு அதிகமா எரிச்சதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு, அவர்கிட்ட காசு எப்படி கேட்கறது, எப்படி தருவாரு அப்படின்னு. அப்படியே வந்துட்டேன். திருப்பி போய் கேளுங்க. போய் பயந்து பயந்து கேட்பாரு. ரசூல்லாவை அமிச்சாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. வீட்டுடைய பின்புறம் ஆட்டு மந்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஆட்டு மந்தை ஃபுல்லா எடுத்துட்டு போவான்னு ஆச்சரியம் தாங்க முடியாது. அப்ப சொல்லுவாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மனைவிய விளக்குக்கு திட்டிட்டு இருந்தீங்களே, எனக்கு மொத்த ஆடு இவ்வளவுதான் வேணாங்க, எனக்கு இல்ல எடுத்துட்டு போகணும், இவ்வளவு ஆட்டையும் கொடுத்துட்டீங்களே. அப்ப உஸ்மான் சொல்லுவாங்க, அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் சிக்கனமா இருக்கிறதே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுதான். அதுல அலி ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறுல வருது. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய காலகட்டம், அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு இருக்கக்கூடிய முஹல்லாவுக்கு பள்ளியில ஒருத்தர் போய் தொழுவதற்கு போறாரு. புதுசா அந்த ஊருக்கு புதுசு போய் தொழுகிறாரு. அந்த காலத்துல எல்லாம் புதுசா யாராவது வந்தா சாப்பாட்டு கூட்டு போவாங்க. இப்பெல்லாம் யார் வந்தாலும் கண்டுக்கிறது இல்லை. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது. நம்மளுக்கு தயவு செஞ்சு நம்முடைய புருஷவாக்கம் முகல்லா ரொம்ப பாக்கியம் பெற்ற முகல்லா. நிறைய பேர் வராங்க, துணி எடுக்க வராங்க. ஹாஸ்பிட்டல் நிறைய பக்கத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், ஜிஹெச் இங்கிருந்து பக்கத்துல இருக்கு, கேஎம்சி பக்கத்துல இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்கு. இந்த தெருக்கு போனாலே ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்காம என்ன செய்ய முடியறது இல்லை, வர முடியறது இல்லை. எத்தனையோ நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, வராங்க, திடீர்னு தொழுகைக்கு வராங்க, கண்டுக்காம போயிடும். இல்ல கல்யாண மண்டபங்கள் இருக்கு பக்கத்துல, அதுக்கு கல்யாணத்துக்கு விட்டு லோகருக்கு இங்க வராங்க. இப்ப இவங்க நம்ம சொந்தக்காரங்களா, எதுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன தேவைக்கு வந்திருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா, சாப்பாடு வேணா நாங்க தரட்டுமா கேட்கணுங்க. குளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போங்க, என்ன குறைஞ்சிட போறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு காலத்துல ஒரு புதுசா வந்தாரு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, கிட்ட போய் சத்தா எங்க வீடு சாப்பிடுவாங்கன்னு கூட்டு போயிட்டாங்க. இப்படி கூட்டு போய் சாப்பாடு பாத்தீங்கன்னா விருந்து, அவ்வளவு நல்ல நல்ல ஐட்டங்கள் கொடுத்துக்கிட்டாங்க. அப்ப விருந்துக்கு வந்தவர் சொன்னாரா, என்ன மாதிரியே ஒருத்தர் பள்ளிவாசல் இருந்தாரு, அவரு சும்மா காஞ்ச ரொட்டியும் சும்மா ஒரு சாலை தொகுத்து சாப்பிட்டு இருந்தாரு, அவரையும் கூட்டு வந்தா இதை சாப்பிடுவாரு இல்லைன்னு. அப்ப ஹசன் ஹுசைன் சிரிச்சாங்க,
அது யாரும் இல்லை, எங்க அத்தா அலி. அது யாரும் இல்லை, எங்க அத்தா அலிதான். அது அப்படியா? அவங்க என்ன சாதாரணமா சாப்பிட்டு இருக்காங்க, என்ன கூப்பிட்டு இந்த விருந்து வைக்கிறீங்களே? எங்களுக்கும் அதுதான், இது உங்களுக்குன்னு செஞ்சது, வந்த விருந்தாளி கொடுக்கறதுக்குன்னு செஞ்சது. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. சிக்கனமா இருப்பாங்க. அதுதான் சொன்னோம், கஞ்சனுக்கும் சிக்கனுக்கு என்ன வித்தியாசம்? சிக்கனமா இருக்கிறது வித்தியாசம். அப்படின்னா கஞ்சத்தனமாக இருப்பவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? மத்த யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் கஞ்சத்தனம்ன்றது. சிக்கனமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? சிக்கனமாக இருப்பார்கள் எதற்கு என்றால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு. தான் கண்ணியமாக வாழ்வதோடு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். அதே போன்று சிக்கனமாக இருந்தால் மூன்றாவது பலன் மிக முக்கியமானது தெரியுங்களா? நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை தன்னிறைவு பெற்றவர்களாக இன்ஷா அல்லாஹ் விட்டுட்டு போவோம். நம்ம ஜனாதல கடன் எங்க அத்தா விட்டுட்டு போயிருந்தா என்ன செய்யுங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஏலான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படி ஏலான் பண்ணணும் தெரியுங்களா? இன்ஷா அல்லாஹ் நாம மௌத்தா போனா எங்க அத்தாவுக்கு யாராவது காசு கொடுக்க வேண்டியிருந்தா நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் எந்த நிலைமை வரக்கூடாது. நம்ம அத்தா கடனை விட்டு போனாலும் அப்படி வரக்கூடாது. எங்க அத்தா யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டாருங்க. சிக்கனமா இருந்தாங்க. எங்க அத்தா யார்ட்டையும் கடன் போய் நின்னதில்லை. யார்ட்டையும் எங்க அத்தா வாங்க மாட்டாங்க. எங்க அத்தா கடன் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு பிள்ளைகளை விட்டுட்டு போகணும்னா எப்படி இன்ஷா அல்லாஹ் ஏலான் பண்ணணும் சொல்லுங்க. எங்க அத்தா யாருக்காவது காசு பணம் கொடுத்திருந்தா அது நீங்களே கூட வச்சுக்கிறீங்க, அது எங்க அத்தா ஒரு ஈசால்தமா. இப்படி இருக்கணும். இப்படி தன்னிறைவு பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீடு, சொந்த இடம் இது கொடுத்துட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் அடுத்த நபர்களுக்கு கையேந்துகின்ற நிலையில் விட்டு செல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. கணியத்திற்குரியவர்களே, சாத் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கான், நான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடலான்னு இருக்கேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்ப நான் 3ல 2 கொடுத்துருவா, வேணாம். அப்ப பாதியை கொடுத்துருவா, அப்ப 3ல 1 கொடுக்குவா, அதுவே அதிகம்தான். சரி, 3ல 1 மட்டும் கொடுத்துரு. இதுதான் வசியத்துக்கு ஆதாரம். 3ல 1 தான் வசியம் செய்ய முடியும், அதை விட வசியம் செய்ய முடியாது. 3ல 1 கொடுத்துருக்கேன், மீது 2 உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த நபர்களுக்கு கையேந்துகின்ற நிலையில் விட்டு செல்லாதீர்கள் சாதே என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்முடைய பிள்ளைகள், மனைவி மக்கள் என்ன சொல்லணும்? நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், அல்லாத அத்தா நம்மளுக்கு எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க, எதை நினைச்சாலும் அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், நம்ம அத்தாவுக்கு துவா செய்வோம் அல்லாத என்று சொல்லுகின்ற நிலையில் நம்முடைய மனைவி மக்களை விட்டுட்டு போகணும். இன்னைக்கு என்னங்க நிலைமை? திடீர்னு கணவன் இறந்துட்டாதான் மறுநாள் சோத்துக்கு வழி இல்லை. காரணம் என்ன? சேமிப்பு இல்லை, சிக்கனம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்கள், எனவே வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக முக்கியமானது. ஹதீஸ்ல வருது, சிக்கனத்தை கடைபிடிப்பது மார்க்க அறிவு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். சிக்கனமா செலவு செய்யறது என்னதான்? மார்க்க அறிவு. மின் சித்தகிர் ரஜுலி ரிஸ்குஹு ஃபீ மஈஷதி. இன்னொரு ஹதீஸ், ஆச்சரியமான ஹதீஸ் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்களுடைய தன்மைகள், நபிமார்களுடைய தன்மை அது சொல்றாங்க, 24 தன்மைகளில் 3 தன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்மை. அஸ்ஸம்துல் ஹுஸ்னு, நன்னடத்தை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எல்லா மக்கள்கிட்டையும் நல்லபடி நடந்துகிறது. அடுத்து சொல்றாங்க வத்து அதது, நிதானம், கோபப்பட கூடாது, நிதானமா இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க வல் இக்திசாது, நடுநிலையாக செலவு செய்வது. இது நபிமார்கள் நுபுவத்தினுடைய 24 பண்புகளில் ஒரு பங்கு. எதுங்க? சிக்கனமாக செலவு செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சிக்கனம் என்பது மிக முக்கியமானது. ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் வருது, நம்ம இந்த ஹதீஸ பல தடவை சொல்லியிருக்கோம். என்னன்னா, அல் இக்திசாது ஃபின் நஃபகத்தி நிஸ்ஃபுல் மஈஷா. எவ்வளவு அழகான ஹதீஸ். உலகத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிக்கனமாக செலவு செய்வது பாதி வருமானம். சிக்கனமாக செலவு செய்யறது பாதி சம்பாத்தியம். ஒருத்தர் 40,000 சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 20,000 சம்பாதிக்கிறார். 40,000 சம்பாதிக்கிறது இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டாரு, 20,000 சம்பாதிக்க சிக்கனமா செலவு பண்ணாரு வைங்க,
அவர் ஒரு 2000 என்ன செய்ய முடியும், அவரால் சேமிக்க முடியும். 40,000 சம்பாதிக்கிறார், இஷ்டத்துக்கு செலவு பண்ணாருவீங்க, 10,000 கடன் வாங்குவார். இவர் 20,000 சம்பாதிக்கிறவர் எப்படிங்க சேர்த்து வச்சாருன்னா சிக்கனத்தை கடைபிடித்தார். பாதி வருமானம், சிக்கனமாக இருப்பது பாதி வருமானம். இவர் 20,000 சம்பாதிக்கிறாரு, அவர் 40,000 சம்பாதிக்கிறாரு. ஆனால் 40,000 சம்பாதிக்கக்கூடியவரிடத்தில் சிக்கனம் இல்லை, கடன் வாங்குகிறார். 20,000 தான் சம்பாதிக்கிறாரு, 2,000 என்ன செய்யறாரு, உண்டியல்ல போடுறாரு. ஏன்? 40,000 சம்பாதிச்சவரை விட ஜாஸ்தி மாதிரி 2,000 இவர் போடுறாரு உண்டியல்ல. கணியத்துக்குரியவர்களே, சேமிப்பு மிக முக்கியம். சிக்கனத்துக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? சேமிக்கணும். நீங்க சேமிக்க துவங்கி பாருங்க, தன்னால சிக்கனம் வரும். இன்னைக்கு சேமிக்கிறேன்னு எப்ப தெரியுமா செய்ய முடியும்? செலவெல்லாம் போக மீதி இருந்தா என்ன செய்யலாம்? சேமிக்கலாம் நினைக்கலாம். எங்க செலவு போய் மீதி இருக்கிறது? சம்பளத்தை வாங்கின உடனே என்ன செய்யணும்? என்ன சொல்ல மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் சேமிப்புன்னு ஒதுக்கணும். நீங்க 20,000 சம்பாதிக்கிறீங்களா, 30,000, அதாவது சேமிப்பு என்பது யாருக்கு? அதே மாதிரி இன்னொரு விஷயம், வீண் விரயம் செய்யக்கூடாது. யாருக்கு? என்ன தெரியுமா நினைச்சிருக்கோம்? வீண் விரயம் செய்யக்கூடாது. யார் தெரியுமா? ஏழைங்க செய்யக்கூடாது. நல்ல பணக்காரங்க அவங்க இது மாதிரி மண்டபம் தான் முடிக்கணும். நல்ல பெரிய பணக்காரர் என்னங்க அச்சு கம்பியில் போய் வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பணத்தை, அப்படி இல்லை. வீண் விரயம் செய்யக்கூடாது. யார்? ஏழையும் செய்யக்கூடாது, செல்வந்தர்களும் செய்யக்கூடாது வீண் விரயம். அதே மாதிரி சேமிக்கணும். யார் சேமிக்கணும்? ஏழைகள்லாம் சேமிக்கணும், பணக்காரங்க சேமிக்க தேவை, எல்லாரும் சேமிக்கணும். எல்லோரும் சேமிக்க வேண்டும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? சேமிப்புக்குன்னு ஒதுக்கணும். கணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்க. மஅமர் இப்னு ராஷித் என்ற ஒருத்தங்க, மஅமர் இப்னு ராஷித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்கிட்ட சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. வந்து என்கிட்ட கேட்டாங்க, சேமித்து வைப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. மஅமர் இப்னு ராஷித் சொல்றாங்க, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி கிட்ட வந்து கேக்குறாங்க, சேமித்து வைப்பது இப்படியே சொல்லி கேக்குறாங்க, ஒரு வருடத்திற்கு தேவையானதை சேமித்து வைப்பது அல்லது அரை வருடத்திற்கு தேவையானதை சேமித்து வைக்கிறது, இதுக்கு ஏதாவது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் என் சிந்தனையில் அப்ப எதுவுமே வரல, தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் கிடைச்சிருச்சு எனக்கு. புகாரில வருது ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்திற்கு தேவையான காசு பணத்தை தன்னை மனைவிமார்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. புகாரில அந்த ஹதீஸை எடுத்து சொன்னேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ஒரே நேரத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி பார்க்கலாம், சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, இப்படி இருந்துச்சு. ஆனால் சில கட்டம் இப்படி வந்தது, ஒரு வருடத்திற்கு தேவையானதை கூட கொடுத்து வச்சாங்க. இப்ப சேமிப்பு என்பது இப்ப காசு எப்படி இருக்கணும்னா, சேமிப்பு ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாங்க, அந்த அளவிற்கு சேமித்து வைக்கலாம் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. குர்ஆன்ல என்ன ஆதாரம் இருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சூரால கூட சொன்னோம், 7 வருடத்திற்கு தேவையானது என்ன செஞ்சாங்க? சேமித்து வைத்தார்கள். எனவே சேமிப்பு மிக முக்கியமானது. பல்வேறு விதத்துல சேமிக்கலாம். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம், நடந்து போக முடிஞ்சா என்ன செய்யணும்? நடந்தா போகும். ஏதாவது உடம்பு சரியில்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காமிக்க முடியும்னா என்ன செய்யணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கணும். இதே போட்டு சிக்கனத்துக்கு நீங்க என்ன வேணாலும் முடியும். எந்த அளவுக்கு சொன்னா, மளிகை ஜாமானா கூட எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வாங்கணும், இல்லாட்டி புழு வச்சிரும். மளிகை ஜாமான் ஒரே கடையில கூட வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒரே கடையில வாங்குறீங்க என்ன செய்வாங்க? இவன் நம்ம கஸ்டமர் தான், வேற கடைக்கு போக மாட்டான்னு இஷ்டத்துக்கு போட்டான். மளிகை கடைக்காரங்க கோச்சிக்கிறாதீங்க, புருஷவாக்க மளிகை கடைக்காரங்களை சொல்லல, ஒரே கடையில வாங்காதீங்கன்றாங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் அதை இன்னொரு கடையில விசாரிங்க. தோரம் பருப்பு இங்க எவ்வளோ அப்படின்னு அப்படி வாங்கிறாதீங்க, இன்னொரு கடையில் போய் விசாரிங்க. அங்க 5 ரூபா கம்மி, அங்க வாங்குங்க. இப்படி சிக்கனமாக வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் தன்னிறைவோடு இருக்கலாம். ஹஜ்ஜி செய்யலாம், உம்ரா செய்யலாம், பைத்துல் முகத்தஸ் போலாம், நல்லமல்கள் செய்யலாம், ஏழை எளியோருக்கு வாரி வழங்கலாம் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் சிக்கனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் தன்னிறைவு பெற்றவர்களாக, ஏழை எளியோர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.